என் பேர் கணேஷ் சிங். நான் வந்து சென்னையில் பாக்ஸிங் கோச்சாக ஒரு அகாடமி ரன் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் அத்லெட்டாக என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டே பாக்ஸிங் தான். ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த பாக்ஸிங் மேலேயும் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அத்லெட் அப்புறம் வாலிபால் தான் நான் முறையாக கற்றுக்கிட்ட ஸ்போர்ட். 99-2000 ரேஞ்சில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸிங்குள்ளே என்ட்ரு ஆனேன். அதுக்கப்புறம் பொறுமையாக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி காலேஜ் படிக்கும்போது பாக்ஸிங்கில் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் என் கெரியரில் வந்து பாக்ஸிங் வந்து ஒரு பார்ட் டைம் ஈவெண்ட்டாக தான் இருந்தது. பிகாஸ் எங்கள் அப்பா வந்து 2003 இறந்துட்டார். ஸோ அதனால் நான் கெரியரை வந்து சூஸ் பண்ண வேண்டிய டைமில் வந்து பாக்ஸிங்கை வந்து ஃபுல் டைமாக பண்ண முடியல. ஸோ ட்ரைனிங் பண்ணுவேன், பட் ஆனால் பெருசாக காம்படிஷன்லையோ இல்லை பெருசாக அதுலேயே ஃபோக்கஸ்டாக என்னால் ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அப்போ அமையல. பட் இன்ட்ரெஸ்டடாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் கோச் சொல்கிற சின்ன சின்ன மேட்ச்லாம் நிறையா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது திரும்பவும் பேக் டு ஃபார்ம், நல்லா ட்ரைனிங் பண்ணலாம், ஹார்டாக ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு இந்த இண்டஸ்ட்ரியில் பாக்ஸிங்கில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2017 வந்து என்னோடய ஓன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். 2016 if I'm right. அதுலேருந்து என்னோடய ஓன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அதில் என் பசங்க வந்து ஸ்டேட்டு, நேஷ்னலு மெடல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து கம்பல்சரி தமிழ்நாட்டிலேருந்து போகிற எல்லா டீம்லேயும் ஒரு எஃப்எஸ்ஏலேருந்து ஒரு பையன் கண்டிப்பாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக நிறையா ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்தது, நிறையா தோற்றுருக்கோம். பட் அதுக்கப்புறம் நிறையா வெற்றியும் பெற்றிருக்கோம். ஓவரால் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு லெவலில். ஸ்போர்ட்டாக என்னோடய லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டு, எங்கள் ஸ்கூலில் கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டு, எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அங்கே எப்படின்னா நீங்கள் வந்து அகாடமிக்கில் இருந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்போர்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை இப்போ இல்லை. பட் ஆனால் அந்த டைமில் அந்த சூழ்நிலை இருந்தனாலே என்னவோ தெரியல, நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. நிறைய பேர் உண்மையிலே பயங்கரமான ரீச்க்கெலாம் போனாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அது டபுள் ஆயிடுச்சே தவிர அது கம்மி ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம், மெடல் பண்ணோம், ஸ்கூலில் ரெக்கக்னேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருந்தது. பட் இன்றைக்கி பசங்க மெடல் பண்ணுறாங்க, ஸ்கூலில் வந்து அந்த அப்ரிசியேஷன் இருக்கா இல்லையான்றது சில இடத்துல இருக்குது, சில இடத்துல இல்லை. ஆனால் அந்த எஃபர்ட் வந்து பசங்க போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ எங்ககிட்ட இருக்க பசங்க வந்து 100% வந்து பாக்ஸிங்கை வந்து லைஃபாக எடுத்துகிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காங்க. எனக்கு இதுதான் வேணும், நான் வந்து ஒலிம்பிக்ஸ் போகணும், நேஷ்னல் மெடல் பண்ணணும், அப்படி இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்க பசங்க இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன் இது. ஏன்னா இது வந்து இந்த சூழ்நிலையும் இந்த ஆம்பியன்ஸும் இருந்தால் பசங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பாக்ஸிங் இஸ் ஆர்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், இதுதான் என்னோட கோச் எனக்கு சொன்னது. ஸோ இது வந்து தற்காப்பு கலை ஃபஸ்ட்டு. ஆனால் நிச்சயமாக இது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸிங் நிச்சயமாக இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ப்ரோக்ராம். நம்மளோட ஆங்கரை வந்து அன்கண்ட்ரோல் எமோஷன் இன் கண்ட்ரோல் மேனரில் இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு பாக்ஸிங் வந்து ஒரு பெஸ்ட்டு டூல். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லா கிரிக்கெட்டரு, எல்லா ஃபுட்பால் பிளேயரும் பாக்ஸிங் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த ஷோல்டர்ஸ்க்கான ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்காக இருக்கலாம், இல்லைனா அந்த டைமில் வர அந்த ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குட் சாய்ஸ். அதனால் பாக்ஸிங் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ஒன்லி ஸ்போர்ட்டாவோ இல்லை ஒன்லி சண்டை போடவோ இல்லைனா ஒன்லி செல்ஃப் டிஃபென்ஸாக மட்டும் இல்லை. இது வந்து லைஃப் ஸ்டைலாகவே எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 100% ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனுக்கு நிறையா ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்போர்ட். அதுவும் இல்லாமல் ஒரு பேக் இருந்தால் நம்ம அந்த ட்ரைனிங்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா 5 மோட்டரபிலிட்டின்னு சொல்லுவாங்க: ஸ்பீட், என்ட்ரன்ஸ், கோஆர்டினேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டாமினா. ஸோ இதில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்பீட், பவர், கோஆர்டினேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷனுக்கு பதிலாக ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம வந்து அதை முதல்ல கற்றுக்கிட்டோன்னா அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும்னு நினைப்பேன். எல்லா ஆக்ஷனுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரிஃப்ளெக்ஷன்றது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். இப்போ பாக்ஸிங்கில் நம்ம பண்ணுறோன்னா பாக்ஸிங்கில் ஸ்கோரிங் சிஸ்டம் தான். யாரும் அங்கே போய் யாரையும் அடித்து கீழே தள்ளுறதுன்ற இன்டென்ஷன் கிடையாது. இட்ஸ் அபவுட் ஸ்கோரிங் சிஸ்டம். ஸோ ஸ்கோர் பண்ணால் வின் பண்ணுவான். ஸோ ஸ்கோரிங் சிஸ்டம் அதை வந்து ஒரு கேமாக எடுத்துகிட்டு விளையாடணுன்றது தான் என்னோட எண்ணமே. எனி இண்டிவிஜுவல் ஃபார் தட். நீங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறதுன்றது வந்து யாரையும் போய் நம்ம காயப்படுத்தல, நம்மளை பாதுகாத்துக்க தான். நம்ம எந்த இடத்துலையும் வந்து ஒரு இடத்துல பேனிக் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு, இல்லைனா ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையோ இல்லைனா அந்த டென்ஷனையோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு
நம்ம அந்த மொமெண்ட்டை நம்மளே ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்குறாங்க, பாக்ஸிங் கற்றுக்குறாங்க, அவங்க வந்து இங்கே ஸ்பேரிங் செஷன் நடக்கும். ஸ்பேரிங் சண்டை போட போகிறோம், சண்டை போட்டால் அடிப்படும் வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அதை பண்ண போகும்போது அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும்போது அங்கே நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக நம்மளால் நிச்சயமாக ஹேண்டில் பண்ண முடியும். அது நம்மளுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேர்ட் பர்சன் நடந்தால் கூட நம்ம போய் கேட்கலாம், அவங்களுக்காக நம்ம போய் நிற்க முடியும், வாய்ஸ் கொடுக்க முடியும், இல்லை அவங்களுக்கான ஹெல்ப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறதுனால சண்டை சூழ்நிலை வரணுன்றது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, ஒருத்தர் அடிப்பட்டாரு, ரத்தம் சுட்டுதுன்னும் போது அவங்கள தூக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசில் தைரியம் வேணும்ல. அது இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் எனி ஸ்போர்ட், எந்த ஸ்போர்ட் எடுத்தாலுமே அது கற்றுக்கிறது நல்லது. இந்த ஸ்போர்ட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயமே வந்து ஈக்குவாலிட்டி தான். இதில் வந்து நம்ம என்னவா இருக்கோன்றது பெருசாக தெரியாது, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது தான் பெருசாக தெரியும். நீங்கள் வந்து ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சரி, புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சரி, ஸ்போர்ட்டுக்கிற அற்புதமான விஷயமே வந்து அது எல்லாரையும் இணைச்சிரும். அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த ஸ்போர்ட் இல்லை, எல்லா ஸ்போர்ட்டுமே. இப்போ எங்கள் அகாடமியில் எடுத்துட்டிங்கனாலே இவங்க வந்து எங்ககிட்ட எல்லா லெவல்ஸ் ஆஃப் மக்களும் இங்கே இருக்காங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அப்பா வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க, இன்னொருத்தரோட அப்பா வந்து ஆட்டோ டிரைவராகவும் இருக்காங்க, கார்டனராக இருக்காங்க. இது வந்து அவங்களோட வேலையோ அவங்க பேரண்ட்டையோ பேஸ் பண்ணி இங்கே பிரிய போகிறதில்ல. யார் நேஷ்னல் மெடல் வச்சுருக்கா, யார் ஸ்டேட் மெடல் வச்சுருக்கா, அப்படி தான் பிரிக்கப்படும். அதனால் ஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த ஒரு சிறப்பான குவாலிட்டி வந்து நீங்கள் எந்த டீம் ஸ்போர்ட் எடுத்தாலுமே நீங்கள் அந்த பசங்க டீம் செட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவங்க யார், அந்த பிம்பம்லாம் தெரியாது. நீங்கள் வந்து மெஸ்ஸி ரொனால்டோ எடுத்தால் கூட ரொனால்டோ கூட வளர்றது தான் சந்தோஷமாக இருக்குமே தவிர ரொனால்டோ யார், அவர் எவ்வளோ பணக்காரன்னு இருக்காது. அவர் எவ்வளோ நல்லா விளாட்றாரு, சச்சின் கண்டு விளாட்றாருன்னா அவர் எவ்வளோ சூப்பராக விளாட்றாரு. அது மாதிரி தான் எல்லா ஸ்போர்ட்டுமே, அது மாதிரி தான் எங்கள் பாக்ஸிங்கும். ஸோ இந்த பாக்ஸிங்கில் 99% நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியான அளவில் தான் அப்பர் கிளாஸ் இருக்கும், இல்லைனா ரிச் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க இப்போது தமிழ்நாட்டில். ஸோ ஆனால் அந்த ஈக்குவாலிட்டி வந்து நிச்சயமாக பாக்ஸர்ஸ் கிட்ட அந்த பணக்காரன் அந்த திமிர்லாம் என் பசங்கிட்ட கிடையாது, அது இருக்கக்கூடாதுன்றதை நானும் சொல்லித்தரேன். ஸோ அது வந்து இங்கேன்னு இல்லை, நிறைய அகாடமியில் அதை பார்க்கலாம். ஸோ பாக்ஸர்ஸ் கிட்ட வந்து இருக்கிற சூப்பர் குவாலிட்டி வந்து அந்த பசங்க செட் ஆகிட்டாங்க, இல்லை ஆப்போனண்ட்டாக அவன் சண்டை போட போகிறான்னா கூட அந்த ஒரு 3 நிமிஷம் 3 ரவுண்டு, அந்த 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்தால் என்ன மச்சி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நீ எப்படா ட்ரைனிங் பண்ண, நான் எப்படா ட்ரைனிங், அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் குவாலிட்டி. ரெண்டாவது இந்த ஸ்போர்ட்டில் வந்து இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வேறு எந்த ஸ்போர்ட்டும் தராது. இந்த ஸ்போர்ட்டுன்னு இல்லை, எல்லா ஸ்போர்ட்டுமே. இப்போ இந்த பொம்பளை பசங்க இருக்குது, நல்லா பாக்ஸிங் கற்றுது, தைரியமாக ஒரு 4 காம்படிஷன் பண்ணி ஒரு ஸ்டேட் மெடல் வாங்கியிருக்காங்க, இல்லை நேஷ்னல் மெடல் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க 4 பேருக்காக போய் நிற்பாங்களே தவிர அவங்க போய் எனக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கணுன்ற மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை பாதுகாத்துக்கணும், இல்லை நமக்காக வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்டோ இல்லைனா டு பி ஆனஸ்ட் பாக்ஸிங் இந்த மாதிரியான ஸ்போர்ட்டை கற்றுக்கிறது வந்து ரொம்ப சிறந்த விஷயம். அதனால் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸிங் வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரியோ இல்லை நம்ம 4 பேர் சொல்லி கேட்குற மாதிரியோ நான் ஸ்போர்ட் கிடையாது. இதை நீங்கள் முழுக்க நீங்கள் அனுபவித்து நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் அதை நீங்கள் வந்து ரியாலிட்டியாக அதை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாக்ஸிங் புரியும். இல்லை ஒரு பாக்ஸர் அப்படி சொல்லிட்டாலே மற்றவங்க அவங்கள பார்க்குற விதம் வந்து இப்போ கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. அது வந்து ஒரு எலைட் ஸ்போர்ட்டாக பார்க்கப்படல. ஆனால் பாக்ஸிங் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு நல்ல பாக்ஸரையோ இல்லை நல்ல ஒரு பாக்ஸிங் ஈவெண்ட்டையோ இல்லை இந்த பாக்ஸிங் சூழலுக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ லவ் பண்ணுவீங்க. ஏன்னா இது வந்து நம்ம மனசில் எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. 4 பேர் சொல்கிறதையோ இல்லைனா சினிமாவில் பார்க்குறதையோ வச்சு இதை நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி பாக்ஸர்லாம் சண்டை போடுவான்ற ஒரு முத்திரை ஆகி போச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. அது வந்து பாக்ஸர் வந்து சண்டையே போட மாட்டான், அவன் வந்து அந்த சண்டையை அவாய்ட் பண்ணுவான். சரிங்க சாரிங்க அப்படின்னு கேட்டு போயிடுவான். இல்லைனா நீ தப்பு சொன்னால் தப்புன்றதுல ஆனஸ்ட்டாக நிற்பான். ஏன்னா அவன் அதுக்கு பயப்பட மாட்டான். தப்புன்னு சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, நம்மளை கேள்வி கேட்பாங்களோ அப்படின்றது அந்த மனநிலைக்கு அவன் போக மாட்டான். நீங்கள் தப்புனா அவன் தப்புன்னு நிற்பான். ஆமாம் தப்பு தான், நீ பண்ண தப்பு தான் அப்படின்றவாங்க. ஆனால் அவன் மேலே தப்புனா நீங்கள் நானா ட்ரை பண்ணி பாருங்கள், பாக்ஸர் நிச்சயமாக சாரி சொல்லுவான். அவன் அதில் நான் தப்பே செய்யலாம் இருக்கவே மாட்டான். நீங்கள் வேணால் நல்ல பாக்ஸர் யாரை வேணாலும் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்டே கேளுங்க, இது உண்மையிலே நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்போர்ட்டாக வேணா இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரியான சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும், இங்கே எல்லாம் சமோன்னு சொல்கிறதுக்கான மனநிலை எதில் வரும்னா ஸ்போர்ட்டில் வந்துடும். எல்லாரும் சமோன்னு சொல்கிற மனநிலை ஸ்போர்ட்டில் நிச்சயமாக வரும். எஸ், நாங்களும் ஒத்துக்கிறோம், சில இடங்களில் வந்து அந்த சமநிலை இல்லைன்றதெல்லாம் இருக்குது. நான் இல்லைன்னா அதுக்கு ஆர்கியூ பண்ணுற இடத்துல நான் இல்லை.
ஆனால் ஸ்போர்ட்டை நல்லா பண்ண இதை மாற்ற முடியும். இந்த ஸ்போர்ட்டு நிச்சயமாக சமநிலையை கொடுக்கும். யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் நம்ம போய் கை கட்டி பதில் சொல்லலை. என்கிட்ட திறமை இருந்தால் நிச்சயமாக அதுக்கான என்னோட மேலே வந்து நாக் அவுட் பண்ணி நான் வின் பண்ணால் நான் தோத்துட்டேன்னு அனௌன்ஸ் பண்ண முடியாது. அது வின்னிங் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதனால் இந்த கேம்னு இல்லை, எந்த கேம் பண்ணாலும் அந்த வெற்றியை வந்து வெற்றியாக மட்டுமே எடுத்துக்க போல போகும். அதனால் ஸ்போர்ட்டோ சரி பாக்ஸிங்கும் சரி நிச்சயமாக யாரையும் கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து லைஃப்பில் நிச்சயமாக ஒரு லெசனாக இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், உங்கள் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்ருக்கீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த உங்கள் குழந்தைங்களையோ சரி இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ நீங்களாக இருந்தால் கூட சரி புதுசாக ஒரு ஸ்போர்ட்டை கற்றுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். புதுசாக ஒரு ஆர்ட்டை கற்றுக்கும் போது அது வந்து தன்னை மனநிலையை மாற்றி ரிஃப்ரெஷ்ஷாக வைக்கும், ஒரு புது புக்கு படிக்கிற மாதிரி. அதனால் இட் இஸ் குட் டு லேர்ன். அதேமாதிரி எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நத்திங் இஸ் டூ லேட் சொல்லுவார் எங்கள் அப்பா. நம்ம வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டோன்னா அவங்ககிட்ட சாரி சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தால் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் சாரி சொல்லுப்பா அப்படின்னு வரும் எங்கள் அப்பா. ஸோ அது மாதிரி நத்திங் இஸ் டூ லேட். நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தா கூட புது ஸ்போர்ட் கற்றுக்கலாம், இன்றைக்கி ஆரம்பித்தா கூட பாக்ஸிங் கற்றுக்கலாம். அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, அதுக்கு ஜெண்டர் கிடையாது, யார் வேணாலும் கற்றுக்கலாம், எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். ஸ்போர்ட்டாக எடுத்துக்கும் போது நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் அது ஒரு நல்ல மனநிலையும் தரும்னு நான் நம்புகிறேன். அது நிச்சயமாக ஒரு நாள் எல்லாருக்கும் புரியும்னு நான் நம்புகிறேன்.